13 இன்டர்வியூல. ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு ஒரு மார்க் இல்லை, 0.8 மார்க்ஸ் கம்மி. ரிசர்வ் லிஸ்ட்டுக்கு 0.8 மார்க்ஸ் கம்மி. ரிசர்வ் லிஸ்ட்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ரிசர்வ் லிஸ்ட்லையும் 0.8 மார்க்ஸ் கம்மின்னா அதெல்லாம் 13 மார்க்ஸ் இன்டர்வியூல. என்ன மார்க்? 13ங்கிறது ஒண்ணுமே இல்லாத மார்க். சரி, ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் வந்ததுல ரெக்கார்டிங் போட்டீங்களா? ரிசல்ட்ல என்ன நல்லது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சில விஷயங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ். ரொம்ப முக்கியமான நல்லது என்னது இதுல ரிசல்ட் வந்ததுல? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க. இவனுக்கு எவனுமே என்ன பண்ண மாட்டானுங்க, ஆர்ஆர்பி கிளர்க்கு பக்கம் வர மாட்டானு, கண்டிப்பா வர மாட்டான். சரியா? சில பேர் லாஸ்ட் 15 டேஸ் பெருசா படிச்சிருக்க மாட்டாங்க, ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ரிசல்ட் வர வர காம்படிஷன், இந்த இயருக்கான காம்படிஷன் குறையும். ஸோ இன்னொரு ரிசல்ட் வருது, எஸ்பிஐ கிளர்க்கு வருது அப்படின்னா நீங்களே பாஸ் ஆயிட்டீங்கன்னா எழுத மாட்டீங்க. சரிங்களா? ஸோ ரிசல்ட்ஸ் வர வர ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. காம்படிஷன் டிக்ரீஸ் ஆகும். செகண்ட், ரொம்ப நல்லது இது யாருக்கு அப்படின்னா, யார் இதுல வந்துட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னா, இந்த இன்டர்வியூ போயிட்டீங்க அப்படின்னா நீங்க டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா நீங்களும் அவங்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். கிளியர் பண்ணவங்களும் நீங்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அப்போ ஏன் எனக்கு கிடைக்கல, கிளியர் ஆகலை அப்படின்னா, இன்டர்வியூ சரியா பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை நீங்க 80 மார்க் வச்சிருந்திருப்பீங்க, அவன் 85 மார்க் வச்சிருந்திருப்பான். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் 77 எடுத்து இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ நல்லா பண்ணாங்க, வந்துட்டு ஆல்மோஸ்ட் பக்காவா போட்டு 17 பாயிண்ட் எவ்வளவோ மார்க்ஸ், அதெல்லாம் 85க்கு மேல. இப்போ இப்படி ஸ்கோர் எடுத்தாங்கன்னா கிளியர் பண்ணி. நீங்க எவ்வளோ 87 வச்சிருந்தீங்கன்னா 86ல இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு பொண்ணு 92 எடுத்திருந்தாங்க, அவங்க ரொம்ப பயந்து என்கிட்ட கால் பண்ணாங்க. எல்லாரும் 100 சொல்லிட்டான். இந்த குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் என்ன சொல்லிட்டான், 100 100 100 102 105. ஆதி வந்து 102 எடுத்தார்ல, 100 102 105 ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டான். அதனால பயந்து அடிச்சாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. கட் ஆஃப் இப்ப இந்த 102 105 எல்லாம் போடுறாங்கல்ல, அவங்க ரொம்ப கம்மியான கவுண்ட்ல இருப்பாங்க. 75 கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? ஆக்சுவலா இப்படி கிடையாது. ஒருவேளை நீங்க இந்த மாதிரி வந்துச்சு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட சொன்னேன் கண்டிப்பா கிடைச்சிடும்னு சொன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு. 77 எடுத்து கிளியர் பண்ணிருக்காங்க. நீங்க அதுக்கு மேல எடுத்து கிளியர் பண்ணலனாலுமே இப்போ உட்கார்ந்து அழுகுறதுக்கான நேரம் கிடையாது. இப்போ நீங்க வருத்தப்பட்டு ஆக்சுவலா யூஸ் கிடையாது. போன எக்ஸாம் போனதுதான், இருக்கிற எக்ஸாமும் போயிடும். இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா 10 நாள்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 10-15 டேஸ் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த 10 நாள் 15 நாள்ல நான் சிம்பிளா அவங்கள்ட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? இந்த 15 டேஸ் உலகத்திலே இணைய மாதிரி அவனு படிச்சிருக்க கூடாது, அப்படி படிக்கும். இல்லைன்னா நீங்க இந்த அழுகுறது, பயங்கரமா ஃபீல் பண்றது, இதெல்லாம் அட்டர்லி வேஸ்ட். எனக்கு வலிக்குது அப்படின்னா என் வாழ்க்கை அடுத்த தடவை அந்த வழியில மாறணும். எனக்கு வலிக்குதுன்னா நான் அழுதுட்டு இருப்பேன், உட்கார்ந்து இருப்பேன், அப்படியே சோகத்திலேயே உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே நகராது, எதுவுமே மாறாது. இது இருக்குமான்னு சொல்லுங்க. காலையில எந்திக்கிறதே லேட்டு, பெட்ல இருந்து எந்திக்க தோணாது, டிப்ரெஷன்ல அங்க இருந்து வெளியே வர தோணாது, அப்படியே படுத்து அப்படியே கண்டினியூ பண்ணி அதுலேயே அப்படி இருக்கணும்னு தோணும். அப்படியே அந்த நாள் முழுக்க சோம்பேறித்தனமா போகும். நாங்கான ஒரு முடிவு எடுப்போம். நாள்ல என்ன முடிவுன்னு சொல்லுங்க கரெக்டா? நாளையில இருந்து நல்லா படிச்சிருவோம் அப்படின்ட்டு. டுமாரோ நெவர் கம்ஸ். டுமாரோ அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. டுமாரோ நெவர் கம். சரி, அந்த நாளைக்குன்ற கதையெல்லாம் கிடையாது. எனக்கு மோட்டிவேஷன் வேணும், என்னால அப்பந்தான் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியும், இல்ல டிப்ரெஷனா இருக்கு என்னால அப்பதான் செய்ய முடியும் அப்படின்னா, நேத்து தான் ஒரு கோட்டு படிச்சேன், சூப்பரா இருந்துச்சு. டிப்ரெஷன் சரியானா இதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ராங் ஆர்டர். நீங்க என்னத்தையும் ஒண்ணு பண்ண ஆரம்பிங்க, உங்க டிப்ரெஷன் போயிடும். நீங்க டிப்ரெஷன்லாம் போகணும் அப்படின்னா தான் நான் அதை செய்வேன்.
அது கிடையாது. எடுத்து செய்ய ஆரம்பிங்க. தோணாது, செய்ய தோணாது, ஆனா செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த டிப்ரெஷன் போய். சோ இதுக்கான நேரம் கிடையாது. உட்கார்ந்து அழுகிறதுக்கும் கதறதுக்கும் ஒரு நேரம் கிடையாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளுக்கு மேல இருக்கிற அவ்வளவு பேர் போயிட்டா, இன்டர்வியூல இருக்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் மேஜரான ஒரு காம்படிஷன். அவன் தான் பிரைமான ஆளு இதை கிளியர் பண்ணிட்டு உள்ள போறது. ஸோ இப்போ உட்காந்து அழாதீங்க, நேரம் ஆர்ஆர் வீட்டில் இருக்க முடிச்சுட்டு ஒரேடியா ஒப்பாரி வச்சுக்கிடலாம். இப்போ உட்கார்ந்து அழக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப தயவு செஞ்சு உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காது. சரியா? ஃபர்ஸ்ட் டே அப்படிதான் இருக்கும். 3 நாள் இப்படியே ஓடிடும். திடீர்னு பாத்தீங்கன்னா 25,000 ரிவிஷன் பண்ணதான் டைம் இருக்கு, எக்ஸாம் வரும். அதனால பொங்கல் நம்மளுக்கு வச்சுட்டாங்க. நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி ஐவிஎஸ்காரன் நம்மளுக்கு பொங்கல் வச்சுட்டான். வழக்கமா நியூ இயர்ல தான் வெடி வெடிப்பான். இப்போ பொங்கல் வச்சுட்டான் நம்மளுக்கு. போய் தொலைறான் அப்படின்னு அடுத்த எக்ஸாம் பார்த்துட்டு டெஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு, பக்கத்துல வந்து போயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது சொல்றதெல்லாம் ஈஸி தான், செய்யறது கஷ்டம். எனக்கு புரியுது, செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். ஏன்னா நேத்து தான் ஒரு முக்கியமா ஒண்ணு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. கரெக்டா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல்லா கால் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. வழக்கமா இப்படி அடிக்க மாட்டானுங்க. வழக்கமா வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டு போயிடுவாங்க. பட் ஃபுல்லா 1 மணி நேரத்துக்கு கால் வந்துட்டே இருக்கு. எங்க வீட்டுல நம்ப மாட்டேங்காங்க, நல்ல வார்த்தையார் நம்ப மாட்டேங்காங்க. எவனே ஆள் வச்சு கால் பண்றியான்ற ரேஞ்சுக்கு பேசுறாங்க. யா, நேத்து தான் நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் போன் அடிச்சு அழுதாங்க. ஆக்சுவலா போன் அடிக்கிறதுங்கிறது வேற, போன் அடிச்சு நான் பாஸ் பண்ணிட்டேங்கிறது வேற. பட் அவன் போன் அடிச்சு அவன் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவங்க அழுவாங்க. பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அப்படி ஏங்கி அழுவாங்க. அதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த நாளுக்காக தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதுதான் சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஆளை ஒருத்தனை பாஸ் பண்றதுலதான் சந்தோஷம் இருக்கும். அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க ரெக்கார்டு பிரேக்கிங் ஸ்டோரி. எத்தனை வருஷம் சொல்ல மாட்டாங்க உங்கள்ட்ட, என்ன 8 வருஷம், 8 இயர்ஸ், 8 வருஷம். இந்த ஃபீல்ட்ல இருந்து போராடி கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி 8 வருஷம். சந்தோஷத்துடைய உச்சம் என்ன தெரியுமா? சந்தோஷத்துடைய உச்சத்துல என்ன செய்வாங்க? சந்தோஷத்துடைய உச்சத்துல அழுவாங்கங்க, சோகத்துடைய உச்சத்துல சிரிப்பாங்க. இதான் உண்மை. பயங்கர சோகமா இருக்கு, இவன் அழுவான்னு நீங்க எதிர்பார்க்கும் போது ஒருத்தர் சிரிக்கான்னு வச்சுக்கிடுங்க, அவன் சோகத்துடைய உச்சத்துல போயிட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது ஒருத்தங்க அழுகுறாங்கன்னா அதுதான் அந்த பீக் ஆஃப் ஹாப்பினஸ். இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு நிறைய ரிசல்ட். நம்மளுக்கு படிச்சது ஒரு 100 பேர்னா இன்டர்வியூ போன அவ்வளவு பேர் கிளியர் தானே, போ எல்லாரும் கிளியர். சரி அதை விடுங்க, அவனை அப்புறம் பார்த்துக்கிடுவோம். இதுக்கு நம்ம வருவோம். இவன் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் குரூப். இந்த குரூப் யார்? இந்த குரூப் 60 to 75. இதையே ரெண்டா நான் பிரிப்பேன். 60 to 67, 68 to 70. நீங்க தான் நெக்ஸ்ட். இது IBPSPO எக்ஸாம் கிடையாது. அடுத்து எழுத போறது என்னது? RRB கிளர்க். IBPSPO என்ன செக் பண்ணுவாங்க? IBPSPO மெயின்ஸ் எக்ஸாம்ல என்ன செக் பண்ணுவாங்க? என்ன செக்? மென்டல் எபிலிட்டி. அப்ப இதுல வேற எபிலிட்டியா? என்னடா செக் பண்ணுவாங்க? IBPSPO எக்ஸாம் எது பேஸ்டு? கொஸ்டின் செலக்ஷன் பேஸ்டு, கான்செப்ட் ஸ்ட்ரென்த் பேஸ்டு. சரியா? எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணுமோ கரெக்டா சூஸ் பண்ணணும். எந்த கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குமோ அந்த கான்செப்ட் ரிஃப்ளெக்ட் ஆகும். RRB கிளர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் எது பேஸ்டு? ஸ்பீடு பேஸ்டு. இது கம்ப்ளீட்டா வேற ஏரியா. சரியா? சோ இங்க இருக்கிறவங்க தான் நெக்ஸ்ட் கேட்டகரி. இந்த ஏரியாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா RRB கிளர்க்கு நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணா போதும். நல்ல ஃபார்ம்ல இருந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா கிளியர் ஆயிரும்.
ஏன்னா இதுல இந்த ஏரியால நம்ம வேணா வீக்கா இருந்து இது போயிருக்கலாம். பட் இது எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். எனக்கு நல்லா ஃபாஸ்டா போட முடிஞ்சிச்சு. நல்ல ஸ்பீடு, ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கொஸ்டின் ஈஸியா இருக்குங்க, கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்டா? ஒரு கொஸ்டின் போடவே அவ்வளோ கான்செப்ட்ஸ் தெரியணும். இங்க அப்படி இல்லை. ஈஸியான ஏரியால செக் பண்றாங்க. ஈஸியான ஏரியா செக் பண்றாங்க. எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 5th ஸ்டாண்டர்ட் சிலபஸ், அதுதான் இந்த எக்ஸாம். இது என்னது? எல்லா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். இங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். இங்க ஒன்லி மசில் மெமரி. அப்போ இங்க வாய்ப்பு இருக்குன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிடுங்க. இங்க வாய்ப்பு இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. சுத்தி தயவு செஞ்சு உங்க கூட இருக்கிறவனுங்களை, ஊர் மேயிறவன், ஊர் சுத்துறவன், ஜாலியா படிக்கிறவன் உள்ளேயே சேர்க்காதீங்க. உங்க டீமுக்குள்ள உங்களை மாதிரி இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து படிங்க. உங்களை மாதிரி இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து படிங்க. தயவு செஞ்சு இப்பவே அடுத்த வருஷம் அடுத்த எக்ஸாமுக்கு பிளான் பண்ணி இறங்கிட்டானுங்க. அடுத்து எதுக்கு இறங்குனீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஆர்பிஎஸ் நோட்டிபிகேஷன் அடுத்து வரும். இந்த எக்ஸாம் இருக்குடா, ஆர்ஆர்பி கிளர்க்குன்னு ஒரு எக்ஸாம் கையில இருக்குல்ல. பிலிம்ஸ் ரிசல்ட் வரல, பிலிம்ஸ் கட் ஆஃப் எப்படி வைப்பான்னு தெரியும். 3/4 பேர் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்ப ஏன் அடுத்த வருஷம் அடுத்த எதுக்குன்னு போறீங்க? இதை ஒழுங்கா பிளான் பண்ணி இதை முடிங்க. இதுல என்ன நம்ம பண்ண முடியுதுங்கிற பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம லெவலை பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கு போங்க. இதையே போக்கஸ் பண்ணாம என்ன நோயா இல்லை என்னன்னு தெரியல. 4 எக்ஸாம் இருந்தா படிப்பேன், ஒரு எக்ஸாம் இருந்தா படிக்க கூடாதா? என் இதுல போனா வேற வேலையா, வேற சம்பளமா? இதான் போக்கஸ் பண்ணணும். 3/4 பேர் என்ன அடுத்த வருஷம். காரணம் யாரு தெரியுமா? இந்த யூடியூப் வீணா போன யூடியூப் சேனல் இங்கிலீஷ் என்ன பண்றது, இப்பவே வண்டி ஆரம்பிச்சு விடுறது. எதுக்கு? அடுத்த வருஷம் அட்மிஷன், அடுத்த வருஷம் கோர்ஸ் அப்படி புஷ் பண்ணும்போது இருக்கிற 50 பேரும் இந்த பரீட்சை விட்டுட்டு எங்க போயிடுறான்? நெக்ஸ்ட் இயருக்கு பிகினரா இருந்தாலுமே பிலிம்ஸ் கிளியர் ஆகுதோ இல்லையே, இதுக்குதான் படிக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்களா, இங்க கிளியர் பண்ணணும். இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்க கிளியர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம உட்கார்ற இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருக்க வேண்டியது, அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். கிளியர் பண்ணவங்கள பாதி பேர் போன வருஷம் ஜாயின் பண்ண கிளியர் பண்ண. இந்த பொண்ணு எப்போ வந்துச்சு? சாந்தினி வந்து எத்தனை நாள் ஆச்சு? போன வருஷம். இங்க ஒரு அக்கா உட்காந்துருப்பாங்க, கீர்த்தனாக்கா. கீர்த்தனாக்கா எத்தனை நாள் படிச்சாங்க? 7-8 மாசம் படிச்சிருக்கு. அவங்க எப்படி கிளியர் பண்றாங்க? இந்த பொண்ணு எப்படி கிளியர் பண்ணுது? நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் தானே ஆச்சு. உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, ஐடிபிஐ கிளியர் பண்ண போறேன்னு சொன்னீங்க. நீங்க நான் என்ன சொன்னேன்? வேற எக்ஸாம் கிளியர் ஆயிரும். கிளியர் ஆயிட்டு இல்ல, இப்போ எஸ்ஓ கிளியர் ஆயிட்டு இல்ல. உங்க மார்க் எவ்வளவு? கட் ஆஃப் எவ்வளவு? ஆல் இண்டியா ரேங்கே 79 80 தானே இருந்துச்சு. 80 இருந்துச்சு, நீங்க 77. இப்போ கிளியர் ஆயிரும். ப்ராப்பரா படிச்சீங்க அப்படின்னா கிளியர் ஆயிரும். நம்மளுக்கு பின்னாடி வரவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? பின்னாடி வரவன் முன்னாடி போய்கிட்டே இருக்கான். என் பிரச்சனை வந்துட்டு, என் பிரச்சனை என்னைக்குமே ஆல்வேஸ் ஒரு பிரச்சனை தான். பிரச்சனை என்னன்னா லேக் ஆஃப் எஃபர்ட். ஷாக்கிங்கா இருக்கு எனக்கு. சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிற ஒருத்தன், எந்த ஒரு வாழ்க்கையில எதையுமே பண்ணாத ஒருத்தன், தனக்குன்னு அடையாளத்தை உருவாக்காத ஒருத்தன் எப்படிடா இப்படி வாழ்றான் அப்படிங்கிறது சில பேர் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா, அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. இதுல நம்மளால என்ன பண்ணுவான்? அவனும் படிக்கிறது கிடையாது, பக்கத்துல இருக்கவனே பிடிச்சி கெடுத்தது. நாசமா போறதுக்கு காரணம் யாருதான்? 3/4 டைம் உங்களை ஆஃப்லைன் கிளாஸ்ல கெடுக்கிறது பக்கத்துல இருக்கவன் தான். நீங்க அவனுக்கு கெடுக்க விடுறீங்க. அந்த மாதிரி ஆளை கட் பண்ணி வெளியே தூக்கி வீசிடணும். படிக்கிறவனு மட்டும் தான் கூட சேர்த்துக்கணும். நம்ம இந்த ஏரியால இருக்கோமா? இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த வருஷம் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜி அது இது லொட்டு லூசுக்குன்னு ஏகப்பட்டது பார்த்தாச்சுங்க. என்ன புதுசா பார்க்க போறீங்க? உன் பிரச்சனை எங்க இருக்கு? நீங்க படிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க. படிக்கிறவன் எப்படி இருக்கணும்னாலும் முன்னாடி போயிருமா. ட்ராஜடி எடுத்துருமா? பொங்கல்ல உங்களை படிக்க சொல்ல வேண்டி இருக்குண்ணா. பொங்கல்ல நானால உங்களை படிக்க சொல்லணும், நீங்க என்கிட்ட வந்து கிளாஸ் எடுறான்னு சொல்லணும். நீங்க என்கிட்ட வந்து பொங்கல்ல ஏன் கிளாஸ் போடல அப்படின்னு கேட்கணும். நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? நல்ல வேலை இவன் கிளாஸ் போடல,
நம்ம வீடியோல போய் பாருங்களேன். நேற்று அந்த பொங்கலுக்கு ஒரு 3 மேரத்தான் வீடியோ போடும். அப்போ கீழே ஒரு பையன் 12 மணி நேரம் மேரத்தான் போடுங்க அப்படின்னு போட்டிருக்கான். சரி, அதை அப்படியே விட்டுட்டு போனா பரவாயில்ல. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் இருக்கு. என்ன கமெண்ட்னு பாருங்க. பாருங்க பாருங்க பாருங்க. சீக்கிரம் கிளாஸுக்கு போவோம் வாங்க. டக்குன்னு அதை பார்த்துட்டு சொல்லுங்க. இந்தியா மேம், நம்ம எஸ்ஐடி குரூப்ல எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்களா? இருக்கிற எல்லாரும் ஆக்டிவா இருக்கிற எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்கல்ல? அடுத்த குரூப் போட்டோம்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு ஓடுவோன்னு. எப்போ போட்டது? 2019லயா 20ல 22ல போட்டது. ஸ்பெஷல் அட்டென்ஷன் டீம்னு ஒரு 25 பேர் இருந்தாங்க. இந்த குரூப்ல ஆக்டிவா இருந்த எல்லாருமே பாஸ். ஆக்சுவலா அவர் போட்டிருக்காரு. கீழே கமெண்ட பாருங்க. அவன் தான் போட்டிருக்கான். கீழே என்ன சொல்லியிருக்கானுங்க? கீழே இல்ல, ரிப்ளை அதுக்கு குறுக்க ரிப்ளை இருக்கா? ரிப்ளை என்ன சொல்லியிருக்கான்? என்ன சொல்லியிருக்கான்? நீ ஏலியனு என்ன பண்ணிடுவ? நீ பாத்துருவ. நீங்க பாவம் இல்லையா? எதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு? இல்ல எதுக்கு பாவம்? பாவம் இது எதுக்கு? இந்த பையன் விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம், இல்ல சீரியஸா சொல்லியிருக்கலாம். பட் விளையாட்டுக்கு சொல்லியிருந்தா ஓகே, சரியா? பட் இது மென்டாலிட்டி நிறைய பேருக்கு. என்னது? கிளாஸ் எடுத்தா கூட நான் பார்க்க மாட்டேன், படிக்க மாட்டேங்கிற மென்டாலிட்டி. படிக்கிறதுக்கு முக்கால்வாசி பேர் இருக்கான்ல. கீழே இருக்கிறவன் இந்த கமெண்ட் போட்டான்ல, கமெண்ட் ஒருத்தன் போடுறான்லங்க, இவன் ஆளா அந்த 12 மணி நேரம் கிளாஸ்ல உட்காந்துருப்பான். இவன் ஆளா உட்காந்துருப்பான் அந்த 12 மணி நேரம் கிளாஸ். காலைன்னு சாயங்காலம் இவன் உட்காந்துருப்பான். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு 1000 பேர் நாசமா போகும். ஏன்னா அவன் என்ன நினைச்சிருவான்? மேல ஒரு 10 பேர் அந்த கமெண்ட்டுக்கு லைக்க போட்டாலும் 12 மணி நேரம் கிளாஸுக்கு கீழே எப்படி இருக்கானுங்க? இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கானுங்க. நாங்கெல்லாம் பாவோம், நீங்க ஏலியன். அப்போ யாரு கூடலாம் வரமாட்டாங்க, கூடலாம் இருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு தெரியாது. 2000 பேர் பாஸ் ஆகிறானா, 5000 பேர் ஃபீல்டு விட்டு வெளியே போயிருப்பான். அடுத்த எக்ஸாம் எழுதவே மாட்டான் முக்காவாசி பேரு. நீங்க பாஸ் ஆகி எழுதணும்னு பாக்கீங்க, பாஸ் ஆகாம எழுதாம முக்காவாசி பேர் இருக்கானுங்க. பாஸ் ஆகலையா அந்த மைண்ட் செட் வராது. விட்டுட்டு போற முக்காவாசி பேர் இருப்பாங்க. விட்டுட்டு போகணும்னா முதல்ல விட்டுட்டு போயிருங்க. 1 வருஷம் விட்டு போயிருங்க. 3 வருஷம் 4 வருஷம் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது. ஒரு கொடூரமான ஒரு ஃபீல்டு. எவனுக்குமே இறக்கம் காமிக்காது. நான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் இங்க இருந்து வந்தேன், ஒண்ணுமே எல்லாரும் ஈக்குவல் தான். இவனுக்கு ஃபீல்டுக்கு எல்லாரும் ஈக்குவல் தான். அடி கொடுக்கறது அடி கொடுத்துக்கிட்டே தான். நல்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா பாருங்க. 7 வருஷம் 8 வருஷம் படிச்சு பாஸ் ஆறவங்க இருக்காங்க. அதுக்காக 7 வருஷம் 8 வருஷம் உட்காராதீங்க. எவ்வளவு முடியுமோ சீக்கிரமா ஷார்ட் டியூரேஷன்ல எஃபர்ட் போடுங்க. தயவு செஞ்சு ஃபோக்கஸ் வந்துட்டு இப்படி இருக்காம கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்துட்டு இப்படி கொண்டு போகணும். டெப்த்துக்குள்ள போகணும். நீங்க விட்டு போறீங்க. நீங்க எல்லா டாபிக்கும் படிக்கணும், நிறைய டாபிக் படிக்கணும் கிடையாது. ஒரு டாபிக்கை ஒழுங்கா படிக்கணும், படிக்கிற விஷயத்த ஆழமா படிக்கணும், படிக்கிற விஷயத்த திருப்பி படிக்கணும். இதுதான் ப்ராப்பர் ஃபோக்கஸா இருக்கும். 2 மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த ரீடு மோர்னு ஒரு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அந்த மாதிரி 2 ரீடு மோர் போட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க. வண்டியா பழைய ஹிஸ்டரியில நான் அப்படி போட்டு அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பையன் நேற்று நைட் ஆயிடுச்சு. பழைய மார்க்கு இந்த மார்க் 2 மார்க்கையும் கம்பேர் பண்ணி காமிச்சு அனுப்பிடு. கண்டிப்பா பாஸ் ஆகிறவங்க இருக்காங்க, உங்களுக்குள்ள இருக்காங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க இருக்காங்க. அவங்களாம் பாஸ் ஆகி போறான், நான் போக மாட்டேன்னா நம்ம என்னைக்கு அவனை மாதிரி மாறுறனோ அன்னைக்கு நான் போயிடும். பாஸ் ஆகுறதுக்குன்னு சில ஸ்பெசிபிக் குவாலிட்டிஸ் இருக்குங்க. நீங்க தயவு செஞ்சு இந்த நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து 6 மாசத்துல பாஸ் ஆவான், படிச்ச உடனே பாஸ் ஆவான், ஃபர்ஸ்ட் அட்டம்ல பாஸ் ஆவான், அவன் மைனாரிட்டி. நம்மள மாதிரி இருக்கிறவன் யாரு? நம்மள மாதிரி இருக்கிறவன் மெஜாரிட்டி. 2 வருஷம் 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சோம். இந்த கஷ்டப்பட்டு படிச்ச இந்த 2.5 வருஷம் 3 வருஷம் படிச்ச எல்லாருக்குமே சில குவாலிட்டிஸ் இருக்கும்.
இந்த குவாலிட்டிஸ் எவன்ட்ட இருந்தாலும் அவன் பாஸ் ஆயிடுவான். இந்த குவாலிட்டிஸ் எவன்ட்ட இருந்தாலும் அவன் பாஸ் ஆயிடும். நீங்க எதுக்கு போன வருஷம் பாஸ் ஆகல? இவங்க வந்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க, திருப்பி வந்தாங்க, அப்படித்தானே? இவங்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்விரான் தூத்துக்குடி பத்தி தெரியும்ல, வந்தவரை திருப்பி ஊருக்கு அனுப்பி வைக்கிற ஊர் தான் தூத்துக்குடி. வர்றவங்கள வாழ வைக்கிறது சென்னைனா, வர்றவனெல்லாம் திருப்பி அவன் ஊருக்கு அனுப்பி வைக்கிறது தான் தூத்துக்குடி. ஏன்னா இங்க இருக்கிற சாப்பாடும் கிளைமேட்டும் உங்களுக்கு செட் ஆகாது. திருப்பி ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க, அப்படித்தானே? கேட்பேன், இதெல்லாம் கொஸ்டினா உங்கள்ட்ட கேட்பேன். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது? வீட்டுக்கு போறாங்க, ஏதோ லேக் ஆகுது, ஏதோ மிஸ் ஆகுது, திருப்பி வராங்க. இந்த குவாலிட்டிஸ் யார்கிட்ட இருந்தாலும் பாஸ் ஆகலாம். இன்னைக்கு அவன் போறான்னா நாளைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கணும். தயவு செஞ்சு எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிச்சு. இந்த நாள் அழுகுறது, இவனெல்லாம் நம்புற ஆளே கிடையாது. அவெல்லாம் போதையில பேசுறவன், போதையில அழுகுறவன். அந்த கண்ணீரும் கணக்கு கிடையாது, சொல்ற வார்த்தையும் கணக்கு கிடையாது. உண்மையில வலிச்சதுன்னா அத அடுத்த 15 நாள்ல காமிங்க. உண்மையிலே குத்துது அப்படின்னா உங்க படிப்புல இருக்கிற வெறியில காமிங்க. இல்லைன்னா உங்க கண்ணீருக்கு ஒரு பயனும் மதிப்பு கொடுக்க மாட்டான். அதுல யூஸே இருக்காது. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் தனியாவே அழுதுட்டு இருக்க வேண்டியது. இல்ல என்னால முடியாது, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படியே உட்கார்ந்துட்டு எல்லார மாதிரி நான் இருந்துட்டு சாதாரணமான வேலைக்கு எங்கேயாவது பக்கத்துல 5000 10,000க்கு ஒரு வேலை இருக்கும், அங்க பார்த்து போயிருங்க. உட்கார்ந்து இங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த குவாலிட்டிஸ், இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது முக்கியமான குவாலிட்டிங்க. இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது பாஸ் ஆகுற வரைக்கும் அதை படிக்கணும், ப்ராப்பரா படிக்கணும். பொங்கல்ல கிளாஸ் வச்சா வரமாட்டாங்க. மணி அடிக்குது பாத்தீங்களா? ஒரு மைனாரிட்டி வருங்க, ஒரு மைனாரிட்டி வரும். அந்த மைனாரிட்டி பாஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். திருப்பி அதே குவாலிட்டியோட அவனுக்கு வருவானுங்க, அவன் பாஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பான். ஒரு குரூப் இருக்கும், உட்கார்ந்துருக்கும், அப்படியே உட்கார்ந்துருக்கும், கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கும், உட்கார்ந்துட்டே இருக்கும், உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியது. கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. யாரும் அப்படி இறக்கலாம் காமிக்க மாட்டாங்க, நம்மளை அப்படி பிடிச்சி தள்ளலாம் மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றணும். அதனால அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் செகண்டா ஒன்று தோணிடும். வந்த உடனே வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க போதையில ஏறிடுவீங்க. வந்த உடனே ஒன்று தோணிருக்கும். ஒண்ணு இந்த விஷயத்தை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு தோணிருக்கும், ஏதோ ஒண்ணு. இல்லை அப்படின்னா இந்த விஷயத்த நாம பண்ணணும் அப்படின்னு தோணும். மைண்ட்ல வந்த ஃபர்ஸ்ட் விஷயத்த பண்ணணும். ரிசல்ட் வந்த உடனே கிளியர் ஆகலை அப்படின்னு ஒண்ணு நினைச்சேன், இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணல, இல்லை நினைச்சேன் நம்ம நைட்டு ஒரு 1 மணி நேரம் கேப் விட்டோம், அங்கதான் இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. இதை தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரலன்றதுனால இப்பயே பாருங்களேன், உங்களுக்கு IVSPO ரிசல்ட் எப்போ வந்துச்சு? இன்டர்வியூ கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணவும் ஓகே, மெயின்ஸ் கிளியர் பண்ணாதவன் தான் மெஜாரிட்டி. இந்நேரத்துக்கு அந்த வழி உங்களுக்கு மறந்துருக்குங்க. இந்நேரத்துக்கு உங்களுக்கு அந்த வழியும் மறந்துருக்கும். வழி மறந்ததுனால அதோடைய வெறியும் போயிடும். எவனுக்கோ சொல்ற கதை மாதிரி இது போய் தானே உண்மை. எவனுக்கோ அப்படியே சொல்ற கதை மாதிரி அத்தியருடைய வேலை பையன் எனக்குலாம் சென்னைனால நிறைய கதைகள் சொல்ற கிடையாது, உங்கள்ட்ட இருந்து வர்ற கதைகள். இவனுக்கெல்லாம் எதுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு தோணும். இவனுக்கெல்லாம் என்ன பண்ணணும், 20,000 30,000 வாங்கிட்டு தெருவில் இவனை நிப்பாட்டி விடணும் 6 மாசத்துலன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு குரூப் தான் அங்க டிராவல் ஆகும். அது யாருக்கு போவோம், எதுக்கு இங்க கத்துறேன்? என்னைக்குமே ஒரு மைனாரிட்டிக்கு தான், என்னைக்குமே மைனாரிட்டிக்கு தான். வீடியோ 3000 பேர் பார்க்கணும்னா அதுல 30 பேர் ஏதோ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவன் வாழ்க்கையில பண்ணாலும் சக்சஸ். 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேர்ல 2 பேர் 3 பேர் தான் மாறுவான், மீதி பேர்
போய்கிட்டே இருக்கு. சரி, முடிச்சிருங்க. ரொம்ப நேரம் ஆயிட்டோம், 20 minutes ஆயிட்டோம்.